Hi friends, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு சூப்பரான fish curry அதோட ஒரு beetroot பொரியலும் பார்க்க போறோம். இந்த fish curryக்கு நான் எடுத்திருக்கிற fish வந்து pomfret fish. நீங்க எந்த fishல வேணும்னாலும் செய்யலாம். இப்போ அதுக்கு தேவையானது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிறேன். அதை நீள நீளமா கட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அதை நீள நீளமா கட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு பூண்டு, கொஞ்சமா கறிவேப்பிலை. இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் ஊத்திட்டு கடுகு, சீரகம், பெருஞ்சீரகம் எல்லாமே சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை உள்ள சேர்த்துடுங்க. வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பூண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எல்லாமே வதங்கினதுக்கு அப்புறமா வெந்தயம், அதோட நான் வந்து புளிக்காக கொரக்கா சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வந்து புளி தண்ணி கூட சேர்த்துக்கலாம். தக்காளி உள்ளே சேர்த்துட்டு இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் நாம் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஃபிஷ் கறிக்கு கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி பாருங்கள். அதனோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ இதில் நான் வந்து ஒரு 6 டீஸ்பூன் மட்டும் கறி பவுடர் சேர்த்துருக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அது சேர்த்துக்கலாம். அப்புறமா கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் இதை அப்படியே வச்சுட்டு இப்போ 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்ல திக்கான கோகோனட் மில்க் சேர்த்துருக்குறேன் நான். நீங்கள் அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் கொதிக்க விட்டுறலாம். அதுக்கப்புறமா இதில் நம்மளோட ஃபிஷ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபிஷ்ஷை குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஃபிஷ்ஷெல்லாம் நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போட்ட வந்து கொரக்கா ரெண்டையுமே அந்த புளி ரெண்டையுமே எடுத்துடலாம். இல்லைனா இன்னும் அதில் இருக்க உங்களுக்கு இன்னும் புளி அதிகமாகிட்டே போகும். ஸோ செக் பண்ணிவிட்டு அதை எடுத்துடுங்க. அவ்வளோ நான் ரொம்ப சிம்பிளான ஃபிஷ் கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போது அடுத்தது பீட்ரூட் கறி. வாங்க, இந்த மாதிரி பீட்ரூட்டை ரொம்ப தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த பேனில் நீங்கள் இந்த கறி மேக் பண்ண போகிறீங்களோ அதே பேன் எடுத்துக்கோங்க. அதிலே இந்த எல்லா பீட்ரூட்டையும் போட்டுடுங்க. ஒரு 1/2 வெங்காயம், ஒரு 1/2 தக்காளி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் நான். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறமா இது வந்து பீட்ரூட்டோட வந்த பீட்ரூட் லீவ்ஸ். இது போடணுன்னு அவசியம் இல்லை, உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம். அதையும் உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுங்க. நம்ம பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஃபிஷ் கறி, பீட்ரூட் கறி அதோட சுட சுட வெள்ளை சாதம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறமா சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.